திரு மனுஷபுத்திரன் அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அதாவது ரீல்ஸ் உலகத்துலேயும் ஒன்றும் பண்ண முடியாதவர், இல்லைன்னா ரியல் உலகத்துலேயும் ஒன்றும் பண்ண முடியாதவர் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி இங்கே ஒருத்தர் பேசினார். அந்த உதயநிதி ஸ்டாலின் தான் 13 தடவை எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைந்தார் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால் தான் அவருக்கு 13 தோல்வி பழனிசாமி என்கிற பெயரும் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. என்ன பண்ண, யார்கிட்ட அவர் தோத்தார், எந்த கட்சியிடம் அவர் தோத்தார்? அப்போ நிஜ உலகத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்? முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்திடம் தோல்விகளை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் அவர். அவங்களுக்கு இதை பற்றி எந்த ஞாபகமே இல்லை. இன்னும் வரப்போகிற தேர்தலில் இந்த நம்பர் கூடும். 14 தோல்வி, 15 தோல்வி, 16 தோல்வின்னு கூடும் கண்டிப்பாக. இளைஞர்களின் தலைவர் யார் அப்படின்னா, இளைஞர்களுக்காக யார் தொடர்ந்து பணியாற்றுகிறார்களோ, எந்த இயக்கம் இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தி அரசியல் பொறுப்புகளுக்கு கொண்டு வந்திருக்கிறதோ அந்த இயக்கம் தான் இளைஞர்களுக்கான இயக்கம். கலைஞர் அவர் வந்து திமுகவினுடைய தலைவராக ஒடுக்கப்பட்டவர்களிலும் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து மேலே ஒரு கட்சி தலைவராக வந்து 45 வயசில் முதலமைச்சராகிறார். சரிங்களா? அப்போது அன்னைக்கு திமுகவிலிருந்து யார் அலையலையாக உள்ளே வந்தாங்கன்னா, அது வரைக்கும் எந்த அதிகாரமும் மற்ற சமூகங்களிலிருந்து அலையலையாக இளைஞர்கள் வந்தார்கள். வந்து அது இளைஞர்களுடைய கட்சி. அவர்கள் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள், மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். சரி, அதற்கப்புறம் எமர்ஜென்சி வருகிறது. அன்றைக்கு நீ 21 வயதில் இன்றைய முதலமைச்சர் எமர்ஜென்சியை எதிர்த்து ஜெயிலுக்கு போகிறார். ஒரு வருடம் சொல்லனாத கொடுமைகளை சந்திக்கிறார். அவரை யார் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்க்ரீன்லேருந்து இறங்கி வந்து எனக்கு சிஎம் பதவி வேணும்னு அவர் கேட்கல. கிட்டத்தட்ட 50 வருட அரசியல் வாழ்க்கை, அதில் படிப்படியாக உயர்ந்து படிப்படியாக வேலை செய்து, அது மட்டுமல்ல தன்னை போலவே ஒரு மிகப்பெரிய இளைஞர் அணியை உருவாக்குகிறார், இளைஞர்களை அரசியல்மயப்படுத்துவதற்காக. அப்புறம் உதயநிதியை பற்றி இவங்க எல்லாருக்குமே யார் பேசினாலும் உதயநிதினா உள்ள காண்டாகுது. இவங்களுக்கு மட்டும் இல்லை, மோடிக்கே அதுதான் காண்டு. என்னென்னா இந்தியா முழுக்க போய் இது உதயநிதியை பற்றி பேசுகிறார். உதயநிதி அப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, சனாதானத்தை எதிர்த்துட்டாரு அப்படின்ட்டு ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு கட்சியின் இளம் தலைவரை பற்றி பேசி நீங்கள் இதுவரைக்கும் எங்கேயாவது பார்த்ததுண்டா? உதயநிதியை பார்த்தா ஏன் உங்களுக்கு இவ்வளோ பயம், ஏன் உங்களுக்கு இவ்வளோ காண்டாகுது? ஏன்னு கேட்டிங்கன்னா, கொள்கைகளை பேசுகிற ஒரு இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக அதே கொள்கைகளை 75 வருடங்களாக பேசுகிற ஒரு தலைவராக இன்றைக்கி அவர் உயர்ந்து வருகிறார் என்பதுதான் காரணம். மற்றவங்கள்லாம் இன்றைக்கி, அதாவது பாரதியாரோட ஒரு பாட்டு இருக்குது, உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் செப்பி தெரிவாரடி கிளியே செய்வதறியாரின்னு நடிப்பு சுதேசிகளை பற்றி பாரதியார் பாடுவார். இங்கே சில நடிப்பு போராளிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். யாரும் தங்களை பற்றி சொல்கிறதா நினச்சிக்க வேண்டாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு உதயநிதியை பார்த்தா காண்டாகும். இன்றைக்கி ஒரு அறிவு திருவிழா அவர் நடத்துகிறார் அப்படின்னா அதில் எது பேசப்படுகிறது? சமூக நீதி, மாநில உரிமை, மொழி உரிமை, இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, இதை பற்றி பேசுவதற்காகத்தான் ஒரு இயக்கம் 75 வருடங்களாக தொடர்ந்து போராடி பல சாதனைகளையும் அதில் செய்திருக்கிறது. இன்னொன்று வந்து அவருக்கு எத்தனை வருஷம் அரசியல்னு ஒருத்தர் கேட்டார், இங்கே என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு. இது விஜய் அவர்களுடைய அரசியல் அனுபவம் என்ன, அவர் நடத்தின போராட்டங்கள் என்ன, அவர் கட்சி நடத்தின அவர் இயக்கம் நடத்தின போராட்டம் என்ன அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த பிரச்சனையில் அவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது களத்தில் வந்து போராடி இருக்காரா? இன்றைக்கி தான் போராடுறாரா? எதுவுமே கிடையாது. அப்படி பார்க்குற போது உதயநிதி ஒரு நிமிஷம் எதுக்கு வந்து பார்த்து சாரி ஒரு நிமிஷம் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தெரியலைங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். தெரிஞ்சுக்கங்க. உங்களை பற்றி சொல்கிற அவதூறுகள் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இளைஞர் செயலாளராக வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக அவர் வந்து இந்த இயக்கத்துக்கு இளைஞர்களை அரசியல் படுத்துறதுக்கு, திராவிட இயக்க கொள்கைகளை முன்னெடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் செயல்பாடுகளை மேற்கொள்கிறார். அப்புறம் சரி, அவர் வந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக வர்றாரு. தமிழ்நாட்டை இந்தியாவினுடைய ஸ்போர்ட்ஸ் ஹப்பாக மாற்றுறாரு. இன்னும் சொல்லப்போனால், ஒரு நாட்டில் ஒரு விளையாட்டுன்னா அந்த நாட்டை தான் திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டை உலகமே திரும்பி பார்க்குது. சர்வதேச விளையாட்டு போட்டிகளை இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவர் நடத்துகிறார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இளைஞர்களுக்காக இந்த அரசு என்ன செய்யுது? இன்றைக்கி நீங்கள் ஒரு 10 இளைஞர்களை போய் பாருங்கள், அதில் 5 பேர் வந்து நான் வந்து குரூப் 1 எழுதுறேங்கிறான், ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுக்கு படிக்கிறேங்கிறான். அரசு அவர்களுக்கு அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்குறது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எல்லா விதமான நவீன தொழில் பயிற்சிகளையும் கொடுத்து இன்றைக்கி வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் யாருக்காக பண்ணுறோம்? இதெல்லாம் நீங்கள் சம்மந்தப்படாமல் இருக்கலாம், நீங்கள் அதில் போய் சேராமல் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு இளைஞர்கள் போய் கேளுங்க. அப்போது தொடர்ச்சியாக இளைஞர்களுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் போராடுகிறார், இளைஞர்களுக்காக துணை முதலமைச்சர் போராடுகிறார். இவர்கள் இளைஞர்களுக்கான தலைவர்களா?
வாய்ச்சொல் வீரர்கள் இளைஞர்களுக்கான தலைவர்களா என்பதை 2026 முடிவு செய்யும். 4 பேர் திமுகவின் மேல் அவதூறுகளையும் பொய்களையும் வரிசையாக வாரி இறைத்தார்கள். அதற்கு நான் ஒரு ஆள் பதில் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்திய தந்தி டிவிக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னு கேட்டிங்கன்னா சிங்கிளாக தான் வரும். அதனால் அதை பற்றி நான் ரொம்ப பெருமையாக எடுத்துக்கிறேன். 2வது விஷயம், சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு என்னை ஒரு அறிவாளி என்று ஏற்றுக்கொண்டதற்காக அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அறிவாளியாக இருப்பதன் காரணமாகத்தான் நான் தாவேகாவில் இருக்கவில்லை, நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கவில்லை, நான் அதிமுகவில் இருக்கவில்லை, நான் பாஜகவில் இருக்கவில்லை. ஏன்னா அதனால்தான் இருடா வாய்முறா சார் வேண்டாம். அதை அப்படி பார்க்கிற போது அறிவாளியாக இருக்கிற எவனுமே ஒன்று திமுகவில் இருப்பான், இல்லைன்னா திமுக கூட்டணியில் இருப்பான். அதனால் அதை நான் ஒரு கிரெடிட்டாக எடுத்துக்கிறேன். நிறையா விஷயங்கள் சொல்லப்பட்டது. இப்போ ஜெயலலிதா அவர்கள் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி அவரை விடுவிச்சிருச்சு நீதிமன்றம், நிரபராதின்னு சத்யன் சொன்னார். நிரபராதியினுடைய சொத்துக்களை ஏன் கோர்ட்டு ஜப்தி பண்ண சொல்லிச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அதை பார்த்திங்கன்னா கேட்டு தெரிஞ்சுங்க. யாரை பார்த்து யார் கேள்வி கேட்குறீங்க? சொல்ல வரேன் பொறுங்க, பொறுப்பாக சொன்னா கேட்கணும். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவரோட எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. நீங்கள் திமுக அரசு வருவதற்கு முன்பு ஒரு மழை பெய்தால் சென்னையில் என்ன நடந்தது என்பதை யோசித்து பாருங்கள். இதே டிசம்பர் 3ஆம் தேதி செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டு இந்த ஊரை மூழ்கடித்து மக்களை கொலை செய்தவர்கள் யார்? அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்கிற போது நிறுத்துப்பா, பேசிட்டு இருக்கேன்ல, நிறுத்து, உன்னையோட ஜாஸ்தியாக நான் பேசுவேன், நிறுத்து, அப்படி பாசுகிற போது இன்றைக்கு இந்த 4.5 வருஷத்தில் இந்த உலகத்திலேயே மழை பெய்கிறப்பவே தண்ணி தேங்காமல் இருக்கணும்னா தண்ணியே இல்லாமல் மழை பெஞ்சா தான் இது தேங்காமல் இருக்கும். மழை பெஞ்ச 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் அடைந்திருப்பதை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். நீங்கள் இங்கே என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் வெளியே போய் பாருங்க, மழை பெஞ்ச 2 மணி நேரத்துக்குள்ள சுரங்கப்பாதைகள் உட்பட எல்லா இடத்துலையுமே தண்ணி வடிஞ்சு நிற்குது. 30 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா உடனே தண்ணி உடைகிற சிஸ்டம் உலகத்து எங்கேயுமே கிடையாது. சென்னையோட கெப்பாசிட்டி 15% 20%. அதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா எந்த மனசாட்சி இல்லாதவன் 400 கோடி என்னன்னு கேட்டால் 400 கோடி செலவு பண்ணதுனால 4000 கோடி செலவு பண்ணதுனால தான் 4000 கோடியை செலவு பண்ணதுனால தான் நீ இப்போ தண்ணி இல்லாமல் ரோட்டில் நடந்து போறீங்க. 4000 கோடியை செலவு பண்ணதுனால தான் வீட்டுக்கு பத்திரமா இப்போ போக போறீங்க. இல்லைன்னா உங்களை படகு வச்சு தான் கூட்டு போகணும். கேளு, இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. அப்புறம் இவர் நம்ம தாவேகா தலைவர் விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அதாவது மழைநீர் வடிகால் வசதிகள் செய்யலை, இதை பார்த்தீங்கன்னா அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு. இதெல்லாம் ரோட்டில் இறங்கி அரசியல் பண்ணுறவங்களுக்கு தானே தெரியும், தெருவில் நடந்து போகிற தலைவர்களுக்கு தானே தெரியும். இவருக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல. ஒரு ரோட்டை அவர் பார்த்துருப்பாரா, ஒரு தெருவில் நின்று பார்த்துருப்பாரா மழை பெய்யுதா வெயில் அடிக்குதான்னு? அந்த காலத்தில் அமைச்சர்கள்லாம் அந்த காலத்தில் அரசர்கள்லாம் வாய முடியா, அதான் அந்த காலத்தில் அரசர்கள்லாம் அந்த புறத்தில் இருந்துக்கிட்டு மந்திரியை கேட்பாங்களா மாதம் மும்மாறி மழை பெய்கிறதான்ட்டு. ஏன்னா தெரியாது, அவ ஃபுல்லாக அந்த புறத்தில் இருப்பார். அப்படி ஒரு தலைவர் இன்னைக்கு நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. மாதம் மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா எதுவுமே தெரியாத ஒரு தலைவர் அறிக்கை விடுறாரு மழை நீர் வடியலன்னு. போய் ரோட்டில் பாருங்க, மக்களை பாருங்க. உங்கள் ஆளுங்க செத்தாலும் பார்க்க மாட்டீங்க, ஊரில் மழை பெஞ்சாலும் பார்க்க மாட்டீங்க. ஆனால் உங்களை நேராக கொண்டு போய் சிஎம்மாக உட்கார வைக்கணும். அப்புறம் இந்த சத்துணவு பிரச்சனையை பற்றி சொன்னார். இது லேப்டாப் கொடுத்ததெல்லாம் அதெல்லாம் நாங்கள் என்றைக்குமே எதிர்க்கலை. ஆனால் அதுக்கு முன்னாடி கலைஞர் 2.5 கோடி பேருக்கு டிவி கொடுத்தார். ஏழை எளிய மக்களுக்கு இதுவரை டிவின்னே ஒன்று பார்க்காதவங்களுக்கு ஒரு வீட்டில் போய் டிவி பார்க்கணும்னா போய் யாராவது பணக்காரங்க வீட்டில் போய் பார்க்கணும். எல்லோருக்கும் எல்லாமுங்கிறதுல 2.5 கோடி பேருக்கு அன்னைக்கு கலைஞர் டிவி கொடுத்தார். விவசாய கல்வியை தள்ளுபடி பண்ணாரு. அப்போ லேப்டாப் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டதுக்காக கொடுத்தீங்க? எந்த கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டு லஞ்சம் வாங்குறதுக்காக லேப்டாப் கொடுத்தீங்கன்னு நான் சொல்லட்டுமா? கேபிளுக்காக பண்ணாங்கன்னா ஏதாவது பார்த்தீங்கன்னா தர்கா இருக்கா? ஏன் அந்த கேபிள் எனக்கு டிவி பார்க்கல, உங்க வீட்டுக்கு டிவி வரல? 2.5 கோடி மக்களுக்கு டிவி கொடுத்த ஒரே தலைவன் கலைஞர் கலைஞர் என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் ஒரு அண்ணா நூற்றாண்டு நூலகமா அதை மூடுவாங்க, ஒரு பாலம் போட்டால் அதை க்ளோஸ் பண்ணுறது. ஆனால் அன்னைக்கு காமராஜர் ஆரம்பித்து எம்ஜிஆர் வளர்த்தெடுத்து அதற்கு பிறகு ஜெயலலிதா செயல்படுத்திய அந்த சத்துணவு திட்டத்தில் முட்டை சேர்த்து உண்மையான சத்துணவாக மாற்றியவர் கலைஞர். இன்னமும் எல்லாத்துக்கும் இவங்க மட்டும் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க.
இன்னொன்று நீட்டு பற்றி பேசினார். நீட்டு பற்றி யார் வேணாலும் பேசலாம், ஆனால் அதிமுக பேசக்கூடாது. ஏன்னா அது பாஜக பேசுகிற மாதிரி இருக்குது. ஒன்றுமே வேணாங்க, நீட்டுக்கு அதை பண்ணோம் இதை பண்ணோன்றாங்கல்ல. நீட்டை எதிர்த்து தமிழ்நாடு சட்டசபை ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புது. அதை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பிச்சார். ஆனால் அதை ஏன் பார்த்தீங்கன்னா 18 மாசமா மக்கள்கிட்ட சொல்லாமல் ஒழிச்சு வச்சிருந்தாங்கன்னு நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறோம். கோர்ட்டில் வேற ஒரு கேஸ் வர்றப்போ அந்த கேஸில் இந்த உண்மை வெளியே வருது. ஏன் 18 மாசமா அதை மூடி மறைச்சிங்க? நீட்டு தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்கன்னு உங்களுக்கு சொல்றதுல என்ன தயக்கம், என்ன பயம்? அப்போ யாருக்கு சாதகமாக நீங்கள் செயல்பட்டீங்க? செய்தது அனைத்தும் தமிழ்நாட்டிற்கு துரோகம். என்னவோ கும்முடி புட்டியை விட்டு தாண்டாத கட்சி திமுகன்னாரு. அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் வலிமையாக முன்னின்று உருவாக்கிய அந்த இந்தியா கூட்டணியில் தான் நீங்கள் 400 சீட்டு பெற்று ஆளுவோன்னு சொன்ன உங்கள் அகம்பாவத்தை அடக்கி அதை 230 சீட்டாக கொண்டு வந்தோம். அப்படி பார்க்குறப்போ இன்னைக்கு ஏன் திமுகனா உங்களுக்கு பதறுதுன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவுக்கு இன்னைக்கு எந்த மாநில கட்சியை விடவும் திமுக தேசிய அளவில் இன்று எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைப்பது மட்டுமல்ல, ஒரு கொள்கை சார்ந்த போராட்டத்தை எஸ்ஐஆரா தொகுதி மறுவரையா இங்கேருந்து தான் முதல் குரல் வரும், இங்கேருந்து தான் முதல் போராட்டம் வரும். ஏன்னா எவனுமே பார்த்தீங்கன்னா தொகுதி வரையறையை பற்றி பேசாதப்போ தமிழ்நாட்டுடைய தொகுதிகளை திருடுவதற்கு அவங்க முயற்சி பண்ணப்போ முதல் குரலை பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஒழிக்கிறாரு. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சி வட மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிச்சா தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் பவர் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒன்றும் இல்லாமல் போகும். ஆனால் உங்களுக்கு அதை பற்றி எந்த கைதமே கிடையாது. ஏதாவது ஒரு கூச்சல் போடுறது, ஏதாவது ஒன்று பேசுறது. அப்போ எஸ்ஐஆர் எடுத்துங்க, ஒரு நிமிஷம் எஸ்ஐஆர் எடுத்துங்க. எஸ்ஐஆரில் இன்னைக்கு களத்தில் நின்று ஒரு ஓட்டு கூட திருடு போகக்கூடாதுன்னு வீடு வீடாக இரவு பகலாக திமுக தொண்டர்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு தெரியுமா? எஸ்ஐஆரை செயல்படுத்தணும்ட்டு கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாரு. எஸ்ஐஆரை செயல்படுத்தணும்னு வாய மூடு. உடைய கத்துறது மட்டும் தான் தெரியும், பேசுறதை கேளு. அப்போதான் கொஞ்சமாவது மூளை வளரும், அறிவு வளரும். அப்போ எஸ்ஐஆர் ஆதரிச்சு இந்தியாவிலேயே போய் கோர்ட்ல வழக்கு போட்ட ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமி தான். இத்தனைக்கு பாஜகவோட கூட்டணி கட்சிகள் கூட அதை பண்ணல. அங்கே சந்திரபாபு நாயுடு கூட பாத்தீங்கன்னா சைலண்டா கவலையோட பேசிட்டு இருக்காரு. ஆனால் விவசாய சட்டமா உடனே நான் ஆதரவு கொடுக்குறேன், எஸ்ஐஆரா நான் உடனே ஆதரவு கொடுக்குறேன். அப்படி என்னங்க உங்களுக்கு அடிமை வேலை பாஜகவுக்கு? உங்களுடைய கட்சி வேலை, உங்களுடைய கட்சியையும் கட்சி தலைமையையும் காத்துக்கொள்வதற்காக நீங்க தமிழ்நாட்டை எந்த லெவல்லையும் கொண்டு போய் விற்பீங்களா? இன்னொன்று, திராவிட மாடல் தான் மக்களை காப்பாற்றுகிற மாடல். இந்த ஆட்சி தான் இளைஞர்களுக்கான ஆட்சி. இந்த ஆட்சி தான் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க போகிறது. இந்த ஆட்சி தான் கல்வியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறது. இந்த ஆட்சி தான் தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு வறுமையின் அளவை குறைத்திருக்கிறது. இந்த ஆட்சி தான் நிச்சயமாக உலக அளவில் தமிழ்நாட்டை தலைநிவர செய்ய போகிறது. அப்போது இவர்கள் எல்லோருமே இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவார்கள்.